வாழ்க வளமுடன், வாழ்க வையல். நான் எஸ். சிவபாலன் அவர்கள். என்னுடைய இந்த 5வது அத்தியாயத்திலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முற்பட்டிருக்கின்ற விடயம் யாதெனில், எனது 1வது அத்தியாயத்திலே நான் கூறியிருந்தேன் நண்பர்கள், அதாவது எனது இந்த இலங்கை திருநாட்டிலே எப்படி யுத்தம் ஆரம்பித்தது என்று கூறி, யுத்தம் எப்படி ஆரம்பித்தது என்பதை பற்றி 1970ஆம் ஆண்டிற்கு பின்பு பிறந்த அன்பர்கள் பலருக்கு தெரியாது நண்பர்களே. அது சிங்கள அன்பர்களாக இருக்கலாம், முஸ்லீம் அன்பர்களாக இருக்கலாம், ஏன் தமிழ் அன்பர்களாக கூட இருக்கலாம். யுத்தம் தொடங்கிவிட்டது, ஏதோ யுத்தம் நடைபெற்று விட்டது, ஏதோ பயங்கரவாதிகள் தோன்றிவிட்டார்கள், அவரை எதிர்த்து நாங்கள் போராடிவிட்டோம் என்று பலவிதப்பட்ட அபிப்பிராயங்கள், கருத்துக்கள் எமது நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 1983ஆம் ஆண்டுக்கு முன்பு அன்பர்களே, இங்க ஒரு இன ஒற்றுமை, சகோதரத்துவம், சகோதரர்களாக 3 இன மக்கள் என்று கூறுகின்ற பொழுது 4 இன மக்கள், 5 இன மக்கள், மலாயர் என்று பலதரப்பட்டவர்கள் இலங்கை திருநாடு, இது ஒரு பல்லின நாடு என்று கூடி குறிப்பிடுகின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருநாட்டிலே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாட்டிலே, பொன்கொழித்த நாட்டிலே இன்று ஏன் இந்த இன பிரச்சனை அல்லது இன முரண்பாடு அல்லது மேலாதிக்கத்துவம் என்று பல மேலாதிக்கத்துவத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மேலாதிக்கத்துவம் எப்படி ஏற்பட்டது? அந்த 1970ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனை, டெர்மினல் பாயிண்ட் என்று கூடி சொல்லலாம், அது டெர்மினேஷன், அதானுங்க ஒரு முழு காரணமாக காசட்டிவ் ஆர்கானிசம் என்று சொல்வார்கள். ஒரு நோய்க்கு மூலமாக அமைந்தது என்ன, நோய் காரணி என்ன, அது மாதிரி இந்த எமது இலங்கை திருநாடு இன்றைய நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அந்த யுத்தம். 30 ஆண்டு காலம் நடைபெற்று முடிந்த அந்த யுத்தம், அதுக்கு காரணகர்த்தாக்கள் யார்? அன்றைய ஆட்சியாளர்கள் 1970ஆம் ஆண்டு இந்த இலங்கை திருநாட்டை ஆண்டவர்கள் பல நல்ல விடயங்களை செய்திருக்கிறார்கள். நான் இங்கே சொல்ல வேண்டும் அல்லது அவர்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக அதை கூறவில்லை. பல நல்ல விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்து கொண்டது. தரப்படுத்தல், ஸ்டாண்டர்டைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகின்றனர். அந்த வடக்கு கிழக்கு மாணவர்களை நோக்கி எய்யப்பட்ட ஒரு அம்பு தான் அந்த தரப்படுத்தல். அவர்கள் இனிமேல் பல்கலைக்கழக கல்விக்கு வரக்கூடாது, இது உண்மையான கருத்து, வரக்கூடாது, அவர்கள் படிக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விடயம் தரப்படுத்தல். இது ஏன் ஏற்படுத்தப்பட்டது? யாருக்கு தெரியும்? விடை தெரியாத ஒரு வினா. அந்த மக்கள் கஷ்டப்பட்டு படித்து வைத்தியர்களாகவோ பொறியியலாளர்களாகவோ அல்லது அக்கவுண்டன்டாகவோ கணக்காளர்களாகவோ வருவதற்கு ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டது. இதனால் ஏற்பட்டதுதான் அந்த யுத்தம். இதனால் அந்த வடக்கு கிழக்கு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் விரக்தியின் விளிம்புக்கே சென்றார்கள். படித்தவர்கள், படிக்கின்ற ஆர்வம் கொண்டவர், படிக்க முடிந்தவர்கள், அவர்கள் மேல் ஒரு திறமை இருந்தது, அது இல்லை என்று நாம் மறக்க முடியும். அவர்கள் வந்தார்கள், படித்தார்கள், தங்களுக்கென்று ஒரு பிரத்யேக வாழ்வை அமைத்தார்கள். இந்த நாட்டுக்கு, இந்த அரசாங்கத்துக்கு, இந்த இலங்கைக்கு ஒரு முற்றுமுழுதான ஒரு பங்களிப்பை அளித்தார்கள். அதை என்று சிங்கள அன்பர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் சேவைக்கு வர வேண்டும் என்று அன்று ஒரு சிங்கள அன்பர் சொன்னார். ஒரு சாதாரண பாமர சிங்கள மக்கள் அவருடைய மொழியில் எனக்கு சொன்னார், ஓகலங்க மினிசு என்றவர்கள் எத்தப்பட்டதமாய் அறியத்தை
உங்களுடைய மக்கள் மீண்டும் இங்கே சேவைக்கு வந்தால்தான் இந்த இலங்கை திருநாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய எதற்காக செய்தார்கள் இந்த தரப்படுத்தலை? அன்று இருந்த ஆட்சியாளர் விடை தெரியாதவர்கள். அதாவது அந்த மக்களுடைய கல்வியிலே அந்த மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள். அதாவது ஒரு வகுப்பிலே கந்தையா, கருணாரட்னா, காதர் என்று 3 அன்பர்கள் இருந்தார்கள். கல்வி பெற்றார்கள். அதிலே கந்தையா பெற்ற புள்ளி 95 காப்போத்தா உயர்தர பரீட்சையிலே. கருணாரட்ன என்ற அந்த அன்பர் பெற்ற மார்க்ஸ் 45, அவர் பெற்ற புள்ளி 45. காதர் என்ற அந்த அன்பர் பெற்ற மார்க்ஸ் 40. கருணாரட்ன 45 புள்ளி பெற்ற கருணாரட்ன, 40 பெற்ற காதர் இருவரும் பரீட்சையிலே சித்தி அடைந்ததாக தெரிவு செய்யப்பட்டார்கள், அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கந்தையா என்பவர் 95 மார்க்ஸ் எடுத்தவர் அந்த பரீட்சையிலே ஃபெயில் இட்டவராக, சித்தி அடையவில்லை என்ற பதத்தை, அந்த சொற்பதத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். சித்தி அடையவில்லை என்று தெரியப்படுத்தப்பட்டார். இது அதாவது தெற்காசியாவிலே எங்கேயும் ஒரு நிகழாத ஒரு நின்று, தெற்காசியாவிலே உலக நாடுகள் எங்குமே ஒரு நடைபெறாத விடயம்தான் அது. குறைந்த மார்க்ஸ் எடுத்தவர், குறைந்த புள்ளி எடுத்தவர் பாஸ் என்று அறிவிக்கப்பட்டார், கூடிய புள்ளி எடுத்தவர் ஃபெயில் என்று அறிவிக்கப்பட்டார். இதுதான் நடந்த பிரச்சனை. இந்த தரப்படுத்தல் வந்திருக்க கூடாது. அதாவது நாங்கள் இங்கே இன்னொரு விடயத்தையும் நாங்கள் கூற வேண்டும். என்று மலையை பொறுத்தவரை எத்தனை அன்பர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. அதாவது தலவாக்கலை நகரிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்து வேலை தேவை ஒரு சிறந்த ஒரு வாகனத்தில் வருவதால். அந்த தொங்கல் உலக முடிவிலே இருக்கின்ற ஒரு இடம் தான் இந்த டயகம என்று சொல்லப்படுகின்ற இடம். டயகமையிலிருந்து இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேல் செல்ல வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன. டயகம ஈஸ்ட் தோட்டம் 15வது என்று சொல்வார்கள், இலக்கம் 15 என்று சொல்வார்கள். அடுத்தது அது டயகம மேட்டில் இருக்கிறார்கள், ஒரு தோட்டம் ஒன்று இருக்கின்றது, ஒரு டிவிஷன், 6வது டிவிஷன் நெபால் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. நெபால், அங்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பகலிலே வெயில் அடிக்கின்ற பொழுது கூட குளிர் நடுங்கும். கனடா போன்ற ஒரு குளிர், கனடா போன்ற குளிர் அல்ல, ஒரு குளிர், அப்படி ஒரு குளிர். அந்த குளிரிலும் அந்த மக்கள் இன்றும் வாழ்ந்து, அங்கும் பாடசாலை இருக்கின்றது, அங்கும் மாணவர்கள் அப்பாவி தொழிலாளர்கள் மாறும் கீழே வந்து அல்லது தலவாக்கலை நகருக்கு வந்து அங்கும் 3வது டிவிஷன்லேருந்து பொழுது MBBS வைத்தியர் உருவாகி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையான தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன். அந்த மக்கள் படிக்க வேண்டும். அந்த மக்களுடைய பிள்ளைகள் படித்த ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு அக்கவுண்டன்டாகவோ வர வேண்டும். நிச்சயமாக அதற்கு இப்படிப்பட்ட தரப்படுத்தல்கள், ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்து அவர்கள் சலுகை அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியாக வேண்டும் என்றால் அங்கே அந்த மக்கள் குளிரிலேயே கஷ்டப்படுகின்றார்கள். அங்கே சிறந்த வளமான ஆசிரியர்கள், அந்த துறை சார்ந்த ஆசிரியர்களோ பட்டதாரிகள் இல்லாதபடியில் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரத்யேக சலுகைகள் அளிக்கப்பட்டு அவர்கள் வைத்தியர்களாகப்பட வேண்டும். அதில் இருவேறுபட்ட கருத்துக்கு இடமில்லை என்று. ஆனால் அதேபோல் முனராகலை மாவட்டத்திலே ஒரு சிங்கள விவசாயினுடைய பிள்ளையும் ஒரு நிச்சயமாக வர வேண்டும். ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு அக்கவுண்டனாகவோ வர வேண்டும். அதே போல் ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ஒரு அப்பாவை மீன்பிடி தொழிலாளர்களுடைய மகளும் வர வேண்டும். ஒரு டாக்டராக இன்ஜினியராக வர வேண்டும். அதுபோல் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு ஏழை விவசாயியுடைய பிள்ளை வர வேண்டும். இதிலே இருவருவிட்ட கருத்துக்கிற விலை வரும். அதே போல் அந்த 95 மார்க்ஸ் எடுத்த புள்ளி எடுத்த அந்த கந்தையாவை நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி அவரையும் ஒரு வைத்தியராக ஆக்கி இருந்தால் என்று இந்த நாட்டில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இதுதான் உண்மை. இதை பல பேர் உணரவில்லை. 1970ஆம் ஆண்டுக்கு பின்பு பிறந்த அன்பர்கள் பல பேருக்கு இந்த விடயம் தெரியாது. நான் அன்று மஸ்கலியாலேயே நான் ஒரு பிரத்யேகமான பேங்குக்கு சென்றிருந்தேன். அந்த முகாமையாளரினுடைய ஒரு நண்பர் அவருடைய இந்த விஷயங்களை, பல ஏற்பட்ட விஷயங்களை கலந்துரையாடுகின்ற பொழுது இன்றைய உள்ள ஃபிக்ஸ்ட் டிபாசிட் கால், அதாவது அந்த வட்டிகளை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த கதையும் வந்தது. இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கான மூல பிரச்சனை தான். அவருடன் நான் அவருடைய மொழியிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு நான் அதை எடுத்து எம்பிய பொழுது அவர் அதை நன்றாக கூர்ந்து அவதானித்த பின்பு அவருடைய மொழியில் எனக்கு சொன்னார், ஆங்கிலத்தில் சொன்னார், we don't know this subject. அவருடைய சிங்கள மொழியிலே சொன்னார். அப்போ இது அண்ணன் நினைச்சிருக்காள். இதான் உண்மை.
இது சிறந்த தலைவர் 1970 ஆண்டுக்கு பின்பு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களும் இருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கே தெரியாது. சும்மா அவர்கள் தூக்காகி தூக்குனார்கள். வடகிழக்கு மக்கள் அதை கேட்டார்கள். அந்த இளைஞர்கள் போராடினார்கள், இயக்கத்தை உருவாக்கினார்கள். இந்திய அரசாங்கம் உதவி செய்தது, அந்த அரசாங்கம் உதவி செய்தது. பின்பு இந்த போரை நாங்கள் இந்திய அரசாங்கத்தினால் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து இந்த தெற்கிழக்காசியா எல்லாம் அதை போராட்டத்தை எல்லாம் அவர்கள் மூலியமாக நாங்கள் இந்த போரை நிறுத்தினோம். அதெல்லாம் வேறு கதை அன்பர்களே. எப்படி இந்த போர் தொடங்கினது? உங்களுடைய ஒரு சகோதர இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு நாட்டு மக்களை நாங்களே அழித்தோமா? அவர்களை ஏன் நாங்கள் போருக்கு சென்றோம்? அவர்களே உங்களுடன் போருக்கு சென்றார்கள். எல்லாம் இளைஞர்கள், ஸ்ரீலங்கன். என்னுடைய இந்த விரிவுரை, என்னுடைய சிவபாலன் லெக்சர் டிஸ்கஷன், என்னுடைய தலையங்கமே கேப்ஷனே இதுதான். என்ன? யூனிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஏற்பட வேண்டும் என்று இது ஏற்படுகின்றதோ பாருங்கள். என்று நீங்கள் இந்தியாவை எடுங்கள். நான் அடிக்கடி உதாரணமாக சொல்லுகின்ற ஒரு நாடு, ஒரு நாடல்ல, அது ஒரு உபகண்டம். அங்கே யார்? அங்கே வெளிநாட்டு அமைச்சர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த மதிப்புக்குரிய கலாநிதி ஜெயசங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இந்தியா இந்தி மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாட்டிலே சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அங்கு வெளிவிவகார அமைச்சராக இருக்கு. அப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ஆகையினால் இந்த யுத்தத்துக்கு காரணமாக இருந்தது தரப்படுத்தல். அந்த தரப்படுத்தல் இன்றைக்கு கம்பஹா மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரும்பான்மை சிங்கள மகனை, ஒரு மாணவனை தாக்குகின்றது. இன்று அவர் செட் ஸ்கோர் பெருவாரியாக எடுத்தால்தான் மெடிசனுக்கு செல்லலாம், வைத்திய பீடத்துக்கு செல்லலாம், அதே மாதிரி பொறியியல் பீடத்துக்கு செல்லலாம். இதுதான் அவர்களையே பாது. தன்னப்பம் தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். இது நடந்திருக்கின்றதா இல்லையா? இதுதாங்க. இப்படியானங்களை நீங்கள் அறியுங்கள், இதை ஆராய்ந்து பாருங்கள். எதையும் அறியாமல் நாங்கள் முடிவுக்கு வாரது மிக மிக பிழையான ஒரு விடயம். Without a facts and figures you should not come to the conclusion என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. என்ன சரியாக கண்ணால் கண்டதும் போய், காதால் கேட்டதும் போய், தீர விசாரித்து அறிவதே உண்மை என்று தமிழில் சொல்லினார். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி.